கேஜி மாஸ்டர் வணக்கம். இந்த காணொளியில் ஆங்கிலத்தில் நீங்கள் சிறப்பாக பேசுவதற்கும் எழுதுவதற்குமான ஒரு முக்கியமான விடயம் முழுமையாக தரப்படுகின்றது. பொறுமையுடன் முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஒன்ஸ் மாஸ்டர் ஃபார் எவர். ஒரு முறை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் நிபுணராகி விடுங்கள். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். ஜஸ்ட் a friendly reminder, ஒவ்வொரு காணொளிக்கும் பின்னால் மிகப்பெரிய உழைப்பு இருக்கின்றது. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நன்றி. இப்பொழுது conditionals, நிபந்தனைகள் பற்றி பார்ப்போம். There are 4 types of conditionals widely used. 4 வகையான நிபந்தனை கூற்றுக்களை நாம் பரவலாக பயன்படுத்துகின்றோம். 0, first, second, third. அதாவது 0, முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று 4 வகைகள் உள்ளன. இவற்றை தனித்தனியாக ஆழமாக பார்ப்போம். இப்போது நிபந்தனைகள் என்றால் என்ன என்று பார்ப்போம். நிபந்தனைகள் என்பன வாக்கிய அமைப்புகள். ஒரு சாதாரண வாக்கிய அமைப்பிற்கும் நிபந்தனை வாக்கிய அமைப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், நிபந்தனை வாக்கியங்கள் ஒரு விடயம் உண்மையானதா, சாத்தியமானதா, அல்லது கற்பனையானதா, அல்லது முற்றிலும் சாத்தியமற்றதா என்பதை வெளிப்படுத்துவதற்கு நிபந்தனைகளை முன்னிறுத்தி அதனூடாக அதன் விளைவுகளை கண்டறிவது. இதனால் நிபந்தனை வாக்கியங்கள் 2 பிரிவை கொண்டிருக்கும். ஒரு பிரிவு நிபந்தனைகளை உள்ளடக்கிய இஃப் clause ஆக இருக்கும். தமிழில் வினைச்சொல்லுடன் ஆல் என்று சேர்த்தால் இருந்தால், ஓடினால், மழை பெய்தால் என்பன போன்றும். இரண்டாவது பிரிவு நிபந்தனையின் விளைவை கூறுகின்ற மெயின் clause ஆக இருக்கும், பிரதான பகுதியாக இருக்கும். உதாரணமாக, மழை பெய்தால் இது நிபந்தனை பிரிவு இஃப் clause. நிலம் ஈரமாகும், இதுதான் விளைவு, the result. the result-ஐ வெளிப்படுத்துவது மெயின் clause. இப்போது இந்த 4 நிபந்தனை கூற்றுக்களின் தன்மைகளை ஒவ்வொன்றாக சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக 0 conditional, பூஜ்ய நிபந்தனைகள். இந்த நிபந்தனையானது 100க்கு 100% உண்மையாகவே இருக்கும். அதாவது ரியல் அண்ட் ஃபேக்சுவல். அதாவது மழை பெய்தால் நிலம் ஈரமாகும் என்பது 0 conditional. இரண்டாவது ஃபர்ஸ்ட் conditional, அதாவது முதலாவது நிபந்தனை. இதில் உண்மை இருக்கும், சாத்தியக்கூறு இருக்கும், ஆனால் 100க்கு 100% இருக்க மாட்டாது. மூன்றாவது செகண்ட் conditional. இதில் உண்மையும் இருக்காது, கற்பனையாக இருக்கும், அதே நேரத்தில் உறுதியாகவும் இருக்க மாட்டாது. அவ்வாறான விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. பல சந்தர்ப்பங்களில் பொய்களும் உண்மைகள் போல் தோற்றமளிக்கின்றன அல்லவா? கண்டிஷனல் மூலம் அவற்றை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நான்காவது தேர்ட் conditional. முற்றிலும் சாத்தியமற்ற விடயங்கள் என்ன செய்வது? மனிதர்களாகிய நாங்கள் இவற்றையும் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. எனவே இஃப் clause என்பது ஒரு சிச்சுவேஷனுடைய நிலையை குறிப்பிடுவது. மெயின் clause என்பது அதனுடைய அவுட்கம், வெளிப்பாடு என்ன என்பதை குறிப்பிடுவது. இப்போது நாங்கள் இவை ஒவ்வொன்றையும் ஆழமாக பார்க்க போகின்றோம். முதலில் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே போல்ட் லெட்டர்ஸ், ரெட் அண்ட் ப்ளூ என்பன பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றை மிக அவதானமாக கவனித்து அவ்வாறே பின்பற்றுங்கள். அதற்கான விளக்கங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக, டென்சஸ் என்பது இஃப் clause-இல் வருகின்ற பொழுது present simple என்று நான் அதை அந்த வாக்கியத்திலும் சிவப்பால் ஹைலைட் பண்ணியிருக்கின்றேன். அதே போன்று மெயின் clause-இல் வருகின்ற பொழுது அது ப்ளூ கலரில் வருகின்றது, அதையும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கின்றேன். தவறவிடாமல் காணொளி முழுவதும் இதே முறையில்தான் வருகின்றது, அவதானித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு முக்கியமான தகவல்கள் yellow பேக்ரவுண்டில் இருக்கும். இப்போது 0 conditional, இஃப் என்பது என்ன என்பதை பார்ப்போம். ஏற்கனவே பூஜ்ய நிபந்தனை, அதாவது 0 conditional என்றால் 100% ரியல் அண்ட் ஃபேக்சுவல் என்று பார்த்தோம். அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த வாக்கியங்கள் பொதுவான உண்மை, அறிவியல் உண்மை, வழக்கமான முடிவு, இயற்கையின் விதி போன்ற எப்பொழுதுமே எது எதுவோ அது அதுவாக இருப்பதை பேசுபவை.
இதனால் இவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நிகழ்காலம் மட்டுமே 2 பகுதிகளிலும் if clauseலும் main clauseலும் பயன்படுத்தப்படும். காரணம் என்ன சொல்லுங்கள்? உண்மைகள் எப்பொழுதும் நிகழ்காலத்துக்குரியவை. காணொளியின் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு உதாரணத்தை மட்டுமே நான் விளக்குகின்றேன். மீதியை நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளுங்கள். If you heat water to 100 degrees Celsius, it boils. 100 degrees Celsiusஇல் நீங்கள் தண்ணீரை சூடாக்கினால் அது கொதிக்கும். இங்கே if clauseல் பாருங்கள், heat என்பது present tense. அதே போன்று main clauseல் boils என்பதும் present tense. காரணம் இது உலக பொது விதி. இவ்வாறான கூற்றுக்கள் எப்பொழுதும் present simple tenseல் தான் இருக்கும். எனவே zero conditional always present tense. அதனுடைய பொருள் என்னவென்றால் zero conditional do not express future possibilities. அதாவது எதிர்காலத்தை பற்றி எதையும் குறிப்பிடாது. எது எதுவோ அது அதுவாக இருப்பதை நிகழ்காலத்தில் மட்டும் குறிப்பிடுவதுதான் zero conditionals. அத்தோடு ஒரு வாக்கியம் if clauseல் ஆரம்பித்தால் அந்த வாக்கியத்தின் இறுதியில் கமா பாவிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்து வருவது விசேடமாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். இப்போது zero conditional இதனுடைய இன்னொரு வடிவத்தை பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் மிக சிறப்பாகவும் உறுதியாகவும் பேசுவதற்கு மிகவும் முக்கியமானது என்ற காரணத்தினால் இந்த பகுதியை நான் இங்கு உள்ளடக்கியுள்ளேன். அதாவது zero conditionல் if என்பதற்கு பதிலாக when என்பதையும் பயன்படுத்தலாம். சில சந்தர்ப்பங்களில் when என்பதை பயன்படுத்துவதே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஒரு விடயம் சாத்தியம் என்பதோடு உறுதியானதாகவும் அதுதான் என்றால் when என்பது மிகவும் பொருத்தமானதாக அமையும். 100 பாகை செல்சியஸில் தண்ணீரை சூடாக்கினால் அது கொதிக்கும் என்று பார்த்தோம் அல்லவா? அதே வாக்கியத்தை சூடாக்கினால் என்று குறிப்பிடாமல் 100 பாகை செல்சியஸில் தண்ணீரை சூடாக்கும் போது அது கொதிக்கும் என்பது மேலும் உறுதித்தன்மையும் அதே நேரத்தில் மிக தெளிவானதும் திட்டவட்டமானதுமாக அமையும். இங்கே இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள். When you mix red and blue, you get purple. சிவப்பையும் நீலத்தையும் கலக்கும் போது ஊதா நிறம் கிடைக்கும். When என்பதை அறிவியல் உண்மைகளுக்காக பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானது. அத்தோடு ஒரு நிகழ்வு அடிக்கடி நடக்கின்ற பொழுது if என்பதை விட when என்பது மிகவும் பொருத்தமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இதை சில உதாரண பயிற்சியுடன் புரிந்து கொள்வோம். அதற்கு முன்னர் இதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது zero conditionல் if என்பதை பாவித்தாலும் when என்பதை பாவித்தாலும் இலக்கண விதிமுறைகளில் எந்த வேறுபாடும் கிடையாது. இரண்டுக்கும் ஒரே இலக்கண விதிமுறைதான். அத்தோடு zero conditionல் மட்டும்தான் ifக்கு பதிலாக when என்பதை பயன்படுத்தலாம். ஏனையவற்றில் if மட்டுமே பயன்படுத்தப்படும். இப்போது which one to use, if or when? வாருங்கள் சேர்ந்து பயிற்சி செய்வோம். when எப்போது பாவிக்க வேண்டும்? certainty, regularity, அதாவது உறுதிப்பாடு, ஒழுங்குமுறை சார்ந்தவற்றிற்கு நாங்கள் பாவிக்க வேண்டும். if என்பது possibility, condition என்பவற்றுக்கு பாவிக்க வேண்டும். பயிற்சியை ஆரம்பிப்போமா? முதலாவது வாக்கியம் இயற்கை நிகழ்வுகள். இதற்கு if என்பது எப்போது பொருந்துகின்றது, when என்பது எப்போது பொருந்துகின்றது என்பதை பார்ப்போம். முதலில் வாக்கியத்தை வாசிப்போம். If the sun sets, it gets dark. சூரியன் மறைந்தால் இருட்டாகிறது. அதே வாக்கியத்தில் when the sun sets, it gets dark. சூரியன் மறையும் போது இருட்டாகிறது. இயல்பாகவே when என்பதுதான் பொருத்தம் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. காரணம் என்னவென்றால் இது தினமும் நடக்கின்ற உறுதியான நிகழ்வு. அதற்கு when தான் பாவிக்க வேண்டும். அடுத்த இயற்கை நிகழ்வை பாருங்கள். பாசிபிலிட்டியை சார்ந்ததாக அமைகின்றது.
மழை பெய்தால் புல் ஈரமாகுமா அல்லது மழை பெய்யும் போது புல் ஈரமாகுமா? பிராக்கெட்டுக்குள் விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இட் மைட் நாட் ரெயின் டுடே. பாசிபிலிட்டி இதற்குள் வருகின்ற காரணத்தினால் if என்பதுதான் பொருத்தமானது. அடுத்ததாக பர்சனல் ஹேபிட்ஸ். when I have extra time I drink coffee-யா அல்லது if I have extra time I drink coffee-யா? எக்ஸ்ட்ரா டைம் என்பது ஒழுங்காக இடம்பெறுவதில்லை. எனவே if என்பதுதான் பொருத்தமானது. அடுத்தது ரெகுலர் ரூட்டீன், அதாவது ரெகுலாரிட்டி. when என்பதுதான் சரியானது. I drink coffee when I wake up. மிகுதி வாக்கியங்களை நீங்களாகவே பூர்த்தி செய்யுங்கள். பிராக்கெட்டுக்குள் அதற்கான காரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. விடைகளை கண்டுபிடித்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிட தவறாதீர்கள். இப்போது நாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சம்பந்தமாக பார்ப்போம். இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது உண்மையான மற்றும் சாத்தியமான எதிர்கால சூழ்நிலைகள் பற்றி குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுவது. பெரும்பாலும் வாக்குறுதிகள், ப்ராமிசஸ், எச்சரிக்கைகள், வார்னிங்ஸ், அச்சுறுத்தல்கள், த்ரெட்ஸ், திட்டங்கள், பிளான்ஸ் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கான சூத்திரம், அதாவது ஸ்ட்ரக்சர், if பிளஸ் present simple கண்டிஷனல் கிளாஸுக்கும் will என்பதோடு பேஸ் verb மெயின் கிளாஸுக்கும் வரும். will என்பது ஒரு மாடல் verb. எப்பொழுதும் அதனைத் தொடர்ந்து பேஸ் verb தான் வரும். பேஸ் verb என்பது to என்பது இல்லாமல் வினைச்சொல்லு மட்டும்தான் வரும். அடுத்ததாக கால அமைப்பை பாருங்கள், tenses. இங்கு if clause present simple ஆகவும் main clause future tense ஆகவும் இருக்கும். இங்கே தரப்பட்டுள்ள வாக்கியங்களை பார்ப்போமாக இருந்தால், if it rains tomorrow we will cancel. if you study hard you will pass. if you come early we will get good seats. இங்கு conditions, அதாவது conditional clause ஒரு நிபந்தனையை கூறும். மெயின் கிளாஸ் அதற்கான விளைவை காட்டும். அது எதிர்காலம் சார்ந்ததாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நிபந்தனைக்கு if என்பது மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆனால் மெயின் கிளாஸில் நாங்கள் will என்ற மாடல் வேர்ப்புக்கு பதிலாக அவுட்கம் அல்லது பெறுபேறுகளின் தன்மையை பொறுத்து வேறு மாடல்ஸ்களையும் பயன்படுத்தலாம். அவை எவை என்பதை பார்ப்போம். இப்போது நாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் will தவிர்ந்த ஏனைய மாடல் வேர்ப்ஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். சாதாரணமாக ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஃபியூச்சர் டென்ஸுக்கு will என்பது பாவிப்பது வழக்கம். இந்த will என்பது அந்த பெறுபேறுகள் உறுதியாக இருக்கும் போது மட்டுமே பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சாத்தியக்கூறுகள், அனுமதி, ஆலோசனை அல்லது எங்களுடைய தேவையை வெளிப்படுத்துவதற்கு will என்பதை பயன்படுத்த முடியாத போது நாங்கள் ஏனைய மாடல்ஸ்களை பயன்படுத்த வேண்டும். எனவே உறுதித்தன்மை தவிர்ந்த பெறுபேறுகளுக்கு அல்லது விளைவுகளுக்கு நாங்கள் எந்த மாடல் வேர்ப்பை பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். செகண்ட் கண்டிஷனில் மாடல் வேர்ப்பை பயன்படுத்துவதற்கான ஸ்ட்ரக்சர் if பிளஸ் present simple. இது கண்டிஷனல் வாக்கியம். மெயின் கிளாஸில் மாடல் பிளஸ் பேஸ் வேர்ப். மாடலோடு எப்பொழுதும் பேஸ் வேர்ப் தான் வரும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எப்பொழுதும் if clause present simple tenseல் இருக்கும், மெயின் கிளாஸ் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கும். எனவே நாங்கள் பாவிக்கின்ற மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸுக்கானதாக இருக்கும். இங்கே கேன் என்பது திறமை அல்லது அனுமதி போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் உங்கள் வேலையை நேரத்தோடு முடித்தால் you can go home. இங்கே பெர்மிஷன் கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஒரு விடயம் எதிர்காலத்தில் நிகழ்வதற்கான சாத்தியம் உண்டு, ஆனால் உறுதியானதல்ல என்பதை குறிப்பிடுகின்ற பொழுது மே, மைட், குட் என்பதை பயன்படுத்த வேண்டும். நாளைக்கு வெயிலாக இருந்தால் நான் பீச்சுக்கு போகக்கூடும். உறுதியாக போவேன் என்பதல்ல, போகக்கூடும் என்ற அந்த ஐயப்பாடு இருக்கின்ற பொழுது நாங்கள் மே, மைட், குட் என்பதை பாவித்தல் வேண்டும். அடுத்ததாக ஷுட். இதை நாங்கள் சஜஷன் அல்லது அட்வைஸுக்கு பயன்படுத்தும் போது பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, if you feel sick you should see a doctor.
அடுத்ததாக உறுதியான கடப்பாடு அல்லது அத்தியாவசியம் என்று கருதுகின்ற போது நாங்கள் must அல்லது have to என்பதை பயன்படுத்த வேண்டும். If you ride a motorbike, you must wear a helmet. Shall என்பது சாதாரணமாக first person singular and plural. I, we என்பவற்றிற்கு பயன்படுத்துவது. If you do that again, நான் மிகவும் கோபமடைவேன். இன்னுமொரு விடயத்தையும் செகண்ட் கண்டிஷனில் நாம் கவனத்தில் கொள்ளல் வேண்டும். இம்பெரட்டிவ்ஸ் வாக்கியங்களை, அதாவது கட்டளைகளை இடும்போது நாங்கள் மோடல் verb பாவிப்பதில்லை. உதாரணமாக, if you are hungry, help yourself to some food. இங்கே எந்த விதமான மோடல் verb-ம் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது 0விலிருந்து 3வது கண்டிஷன், ஆனால் ஆங்கிலத்தில் அது செகண்ட் கண்டிஷனல் என்ன என்பதை விவரமாக பார்ப்போம். அதாவது செகண்ட் கண்டிஷனல் நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ ஒரு கற்பனை நிறைந்த, தற்போது உண்மையாக இல்லாத, சாத்தியமற்ற அனுமானங்களை கொண்ட விடயங்களோடு தொடர்பு கொண்டுள்ள ஒரு கண்டிஷனல். இதில் நிபந்தனை பிரிவு, அதாவது கண்டிஷனல் கிளாஸ் பாஸ்ட் சிம்பிளிலும் மெயின் கிளாஸ் பிரசன்ட் அல்லது ஃபியூச்சர் டென்ஸிலும் இருக்கும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் இஃப் பிளஸ் பாஸ்ட் சிம்பிள் கண்டிஷனல் கிளாஸுக்கு, மெயின் கிளாஸுக்கு வுட், குட், மைட். இந்த மூன்றுமே உறுதியற்ற, சாத்தியமற்ற விடயங்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மோடல் வேர்ப்ஸ் பிளஸ் பேஸ் வேர்ப். அதாவது மோடல் வேர்ப்பை தொடர்ந்து எப்பொழுதும் பேஸ் வேர்ப் தான் வரும் என்று முன்னரே குறிப்பிட்டுள்ளேன். முதலாவது உதாரணத்தை பாருங்கள். If I won the lottery, I would buy a castle. இது சாத்தியமற்ற எதிர்காலத்தை குறிப்பிடுகின்றது. அடுத்ததை பாருங்கள். If I were you, I would take that job. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சாதாரணமாக I என்பதனுடைய past tense be verb வந்து was, I was என்று வர வேண்டும். ஆனால் இது முற்றிலுமே கற்பனையானது, உண்மைக்கு பொருந்தாதது என்ற காரணத்தினால் நாங்கள் இங்கு I were என்று பயன்படுத்துகின்றோம். பாருங்கள், நான் நீயாக இருந்தால் அந்த வேலையை நான் எடுப்பேன். நான் இன்னொருவராக முடியுமா? அவ்வாறான நிலைகளில் நாங்கள், அதாவது உண்மையில் சாத்தியமில்லாத ஒன்றை அறிவுரைக்காக அல்லது ரெக்கமெண்டேஷனுக்காக சொல்லுகின்ற பொழுது என்ன செய்கிறோம்? I were என்று பயன்படுத்துகிறோம். அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். If he had a car, he could drive us. தற்போதைய நிலையில் அவரிடம் காரும் இல்லை, எங்களை அழைத்துச் செல்லவும் முடியாது. எனவே செகண்ட் கண்டிஷனல் இறந்த கால நிபந்தனையை வைத்து நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தில் சாத்தியமில்லாத, உண்மையல்லாத, கற்பனையான விடயங்களை தொடர்புபடுத்தும் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் தேர்ட் கண்டிஷனல், அதாவது 4 கண்டிஷனல்ஸ், அதில் இறுதியானது தேர்ட் கண்டிஷனல்ஸ். இது முற்றிலும் சாத்தியமற்ற விடயத்தை குறிப்பிடுகின்ற நிபந்தனை கூற்றுக்களை கொண்டது. அதாவது கடந்த காலம் எவ்வாறு வேறுபட்டிருக்கலாம் என்று வருத்தப்படுவது அல்லது அது சம்பந்தமான விமர்சனங்களை கொடுப்பது அல்லது ஒரு ஊகத்தை உருவாக்குவது இந்த கண்டிஷனலுக்குரியதாக அமைகின்றது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் கண்டிஷனல் கிளாஸிற்கு if plus past perfect, மெயின் கிளாஸுக்கு மோடல் verb would, could, might plus have plus past participle, அதாவது V3. இங்கு if கிளாஸில் past perfect வருகின்ற காரணத்தினால் 2 நிகழ்வுகளும் இறந்த காலம் சார்ந்ததாக இருக்கும் என்பது வெளிப்படையாகின்றது. பாருங்கள், if clause past perfect, main clause past tense. முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். If I had studied harder, I would have passed the test. மன வருத்தத்தை குறிப்பிடுகின்ற ஒரு வாக்கியம். நான் நன்றாக படிக்கவில்லை, அதனால் நான் தேர்ச்சி பெறவில்லை. அடுத்த வாக்கியத்தையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். நான் முன்னர் குறிப்பிட்டதைப் போன்று இந்த கண்டிஷனல் தான் முழுவதுமாக, அதாவது if clause-உம் மெயின் clause-உம் இரண்டும் இறந்த காலத்தில் இருக்கும். அத்தோடு இது நிகழ்ந்திருக்காத விடயங்களையே விவரிக்கும். இதை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள்.
ஜீரோ கண்டிஷனல் இஃப் clauseம் மெயின் clauseம் இரண்டும் present simple. First conditional present simple and future. Second conditional past tense and main clause present அல்லது future. Third conditional past perfect and past. Conditionals நான்கையும் மிக தெளிவாக கற்றுக்கொண்டோம். எல்லோருடனும் ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். சில தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவாக இங்கு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களும் பயன்பெறட்டும். இப்போது மிகவும் சுவாரஸ்யமான அதே நேரத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற மிக்ஸ்ட் கண்டிஷனல் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். மிக்ஸ்ட் கண்டிஷனல் என்பது ஏற்கனவே நாம் பார்த்த 4 கண்டிஷனல்ஸ் இருக்கின்றன அல்லவா, அவற்றில் 2ஐ மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துவது. முதலாவது மிக்ஸ் கண்டிஷன் பாஸ்ட் கண்டிஷன் எவ்வாறு பிரசன்ட் ரிசல்ட்டை பாதிக்கின்றது என்பதை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுவது. இது மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிக்ஸ் கண்டிஷனலாக இருக்கின்றது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய சிறப்பு என்ன சொல்லுங்கள்? கடந்த காலத்தில் ஒன்று இவ்வாறு நடந்திருந்தால் தற்போது என்னுடைய நிலை வித்தியாசமானதாக இருக்கும் என்று கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் இஃப் பிளஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், அதாவது தேர்ட் கண்டிஷனலுக்கு வருகின்றது அல்லவா, அதுவும் இது இஃப் கிளாஸுக்கு வரும், மெயின் கிளாஸுக்கு செகண்ட் கண்டிஷனலுக்கு வருகின்ற ஸ்ட்ரக்சர். உதாரணத்தை பாருங்கள். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் மெடிசின் ஐ வுட் பி a டாக்டர் now. நான் மெடிசின் படித்திருந்தால் இப்போது ஒரு வைத்தியராக இருப்பேன். இந்த கண்டிஷனல் மனக்கவலை, தனக்குத்தானே குறை கூறுதல், அதாவது அப்படி இருந்திருந்தால் இப்படி இருப்பேன் என்று கூறுகின்ற விடயங்கள், அதே நேரத்தில் தற்போதைய வாழும் நிலையில் திருப்தி இல்லை என்றால் நாங்கள் கடந்த காலங்களை பற்றி ஏதாவது சொல்லுகின்ற பொழுது பயன்படுத்தப்படுவதாக இருக்கும். இவ்வாறான வாக்கியங்களை எல்லோருமே பேசிக்கொள்ளுகின்றோம். வெளிநாட்டிற்கு செல்லாதவர்கள் சொல்வார்கள், நான் வெளிநாடு சென்றிருந்தால் இப்போது பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரனாக இருப்பேன் என்று. வெளிநாட்டிற்கு வசித்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்வார்கள், நான் வெளிநாட்டிற்கு வராமல் இருந்திருந்தால் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்து இப்போது நான் பெரிய தொழில் அதிபராக இருப்பேன் என்று. இவ்வாறான வாக்கியங்களை நீங்களாகவே உருவாக்கி பயிற்சி செய்யுங்கள். மிக்ஸ்ட் கண்டிஷனல் என்பது 2 வெவ்வேறு கண்டிஷனல்ஸை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இஃப் கிளாஸுக்கு ஒன்று, மெயின் கிளாஸுக்கு இன்னொன்று என்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் மிக்ஸ் கண்டிஷனல் இரண்டாவதை பார்க்க போகிறோம். இரண்டாவது என்பது இலக்கணப்படி அல்ல, நான் 2 என்று குறித்திருக்கின்றேன். பிரசன்ட் கண்டிஷன் பாஸ்ட் ரிசல்ட். இதன் கட்டமைப்பு ஏற்கனவே நாம் பார்த்த மிக்ஸ் கண்டிஷனுக்கு மாறாக இருக்கும். அங்கே தேர்ட் செகண்ட் என்று இருந்தது, இங்கு செகண்ட் தேர்ட் என்று வருகிறது. அதாவது இஃப் கிளாஸ் செகண்ட் கண்டிஷனல், மெயின் கிளாஸ் தேர்ட் கண்டிஷனல். இந்த மிக்ஸ் கண்டிஷனல் என்னுடைய தற்போதைய நிலை, நிகழ்கால நிலை வேறு மாதிரி இருந்திருந்தால் கடந்த காலத்தில் நான் வேறு மாதிரி முடிவுகளை எடுத்திருப்பேன் என்பதான கூற்றுக்களை கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் உணர்வுகளை பொறுத்தவரையில் கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். அவர் ஒரு பொறுப்பான நபராக இருந்திருந்தால் அவர் திட்டத்தை சரியான நேரத்தில் முடித்திருப்பார். இது ஒரு கிரிட்டிசிசம். வாக்கியங்களை பாருங்கள். ஐ were, he were என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த கண்டிஷனில் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றையும் இவற்றையும் ஒப்பிட்டு நன்றாக பயிற்சி செய்யுங்கள். நாங்கள் மிகவும் சிறப்பாக கண்டிஷனல் சம்பந்தமான முழு விடயங்களையும் கற்றுள்ளோம். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த காணொளியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அத்தோடு இதுபோன்று முழுமையான விளக்கங்களை உள்ளடக்கிய பல காணொளிகள் வரவுள்ளன. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.